அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சு பண்ணுறவன பேர் சிக்கனன்னு சொல்லலாம். அவங்கள தெரியாமல் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவன் பேர் ஊதாரியாக இருப்பான். இதெல்லாம் எங்கள் ஜாதகத்தில் தெரியக்கூடிய அமைப்பு. ஜாதகத்தில் 3 அமைப்பு இருக்குங்க. ஒன்று விதி, இன்னொன்று மதி, மூணாவதாக கதின்னு ஒன்று இருக்கும். விதி, மதி, கதி. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிற விதி, மதி, கதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வார்த்தைகளை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். விதிங்கிறது ஜோதிட ரீதியாக லக்னத்தை பேஸ் பண்ணது. லக்னம் எதுவோ அதுதான் விதியை நிர்ணயிக்கிற இடம்னு அர்த்தம். ராசி, அதாவது சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதான் ராசி. ராசி சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதின்னு பேர். ஸோ எண்ணத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது மதின்னு பேர். கதி அப்படிங்கிறது என்னதான் நடக்கும், இயற்கை என்ன நடக்கும், விதி ஜெயிக்குமா மதி ஜெயிக்குமா, ரிசல்ட்டுன்னு அர்த்தம். அது கதினா ரிசல்ட். விதியின் அடிப்படையில் நடக்குமா மதியின் அடிப்படையில் நடக்குமான்றது ரிசல்ட்டை வச்சு சொல்லுவோம். அதை காரகன்னு கூட சொல்லுவோம் நாங்கள் கிரகம். இப்போ பணத்துக்கு காரகன் யாருன்னா குரு பகவான். ஜாதகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு குரு பகவான். அதே மாதிரி ஸ்தானத்தை சொல்லணும்னாக்கா அதில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 4 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் பணம் வரக்கூடிய இடங்கள். 10ஆம் இடம் பணமும் வரக்கூடிய இடம். இந்த மாதிரி பல இடங்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இதுவே பேராக வைப்பாங்க. 2ஆம் இடத்தை தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. 11ஆம் இடத்தை லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் இருக்குது. அதில் தனம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நம்ம 11ஆம் இடத்தை கூட சொல்லலை, 2ஆம் இடத்தை தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2ஆம் இடத்துக்கு 2ங்கிற இடத்துக்கு காரணமாக இருக்கிறவனும் குரு பகவான் தான். பணத்துக்கு காரணமாக இருக்கிறவனும் குரு பகவான் தான். பணத்தை கொண்டு வாங்கப்படுகிற வேல்யூபிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது அப்படியே வர மாதிரி இருக்க கோல்டு, சில்வரு, டைமண்ட், அந்த மாதிரி ரத்தனங்கள் எல்லாமே இந்த மாதிரியான தனஸ்தானத்தை தான் குறிக்கும். மீதி எல்லாம் ஆடம்பர ஸ்தானமாக போயிடும். சரிங்களா? ஆக தனஸ்தானங்கிறது பணத்தை குறிக்கும். பணக்காரன்னா 2ஆம் இடத்தை சொல்லணும். இப்போ விதிப்படி 1, 2, 1ஆம் இடம் 2ஆம் இடம் ஏதாவது ஒரு வகையில் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் ஜோசியரில் உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. லக்னம், லக்னாதிபதி, 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி, அவர் இணைவு, அவர் பார்வை, அவரோட சாரம், அவரோட பரிவர்த்தனை, இப்படி பல காரணங்களெல்லாம் வச்சு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவ்வளோ டீட்டெயில் உங்களுக்கு நான் தரலை. 1, 2 இந்த 2 கிரகங்கள் சம்மந்தப்பட்டு இருந்தால், 1ஆம் அதிபதி 2லேயோ அல்லது 2ஆம் அதிபதி 1லேயோ இருந்தால் அவனுக்கு 2 அமைப்பு இருக்கும். ஒன்று பணக்காரனாவான், கூடவே அவன் கொஞ்சம் சிக்கனமாவோ கஞ்சனாவோ இருப்பான் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. 1ஆம் அதிபதி 12ல் போய் இருந்தானா அவன் ஊதாரியாக இருப்பான்னு சொல்லலாம். 1ஆம் இடம் 12ல் இருந்தால் என்ன ஆகும், அவன் செலவாளி, ஊதாரி அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம் நீங்கள்.